திருநாவுக்கரசர் பெருமான் பாடி அருளிய திருத்தாண்டகம் நேரத்தோட அளவு கருதி நான் முதல் திருப்பாடல், 8வது பாடல், 10வது பாடல் 3 பாடலை பாட இருக்கிறோம். நோய் வராது, பிணி வராது, உடம்புல வியாதி வராது. யாராவது உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்கள போய் அழுகி போன ஆரஞ்சு பழம் திராட்சை பழம்லாம் வாங்கி, உங்களுக்கு இப்படி வந்துருச்சா, ஐயோ உங்களுக்கு அப்பவே வந்திருக்கணுமே, லேட்டா வந்துருச்சு, இந்த வியாதி வந்தவங்க பிழைக்கவே மாட்டாங்க ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இப்படி தான் வந்துச்சு, 4 நாளாக போயிட்டார். நீங்கள் எப்படின்னு தெரியல. உன்னை யாரா இங்கே வர சொன்னா? இந்த அழுகி போன ஆப்பிளையும் திராட்சையும் வாங்கிட்டு வந்து தேவையில்லாமல் நல்ல அது வரைக்கும் நிம்மதியாக டாக்டர் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு போயிடலாம். இவன் என்ன பண்ணுமா, சும்மா இருக்க மாட்டாம, ஐயோ இது சாதாரண வியாதி இல்லைங்க. இந்த மாதிரி 4 பேர் இருப்பான், ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவே 4 பேர் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு அந்தியுள்ள பெரம்பை வாங்கி ஓங்கி அடிச்சு வெட்டணும், சாட்டையை வாங்கி பக்கத்தில் வருவியான்னு. இவன் சும்மா விட மாட்டான். என்ன இப்பவே திருநீர் பூசுறீங்க, இப்பவே கோயிலுக்கு போறீங்க, இப்பவே ருத்ராட்சம், இப்பவே சாமியார் ரெடா அவருக்கு டாஸ்மார்க்கு போலாமா சொல்லு, ரெடி வாங்க போலாம், சினிமா தேட்டருக்கு போலாமா. அந்தியூர்ல சரியா தண்ணி வரல, சரியா ரோடு இல்லை, பஸ் ஸ்டாண்டு ஒழுங்கா இல்லை, சினிமா தேட்டர் பாருங்க பிரமாதமா இருக்கு. சினிமா தேட்டர் சென்னையில் இருக்கிற மால் மாதிரி பல கோடி ரூபாய்க்கு எல்லா மக்களும் அங்கே தான் போறான் தேட்டருக்கு போய். அதில் ஒரே தேட்டரில் 5 தேட்டர். மக்களுடைய நிலைமை எங்க போச்சுன்னா, உங்களை கொண்டு போய் நேராக ஒரு ஃப்ளைட்டை ஏற்றி நேராக இஸ்ரேலில் பாதி பேர்த்தையும் பாலஸ்தீனத்தில் பாதி பேர் பார்த்து விடணும். பாலஸ்தீனத்தில் இல்லைன்னா காசாவில் கொண்டு விடணும். காசாவில் விட்டா என்ன ஆகும், ஆப்கானிஸ்தான் மாதிரி டயரை பிடிச்சி கிளம்பி வந்துடுவான், ஃப்ளைட் டயரை. தாய்மார்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க நல்ல கோயிலுக்கு போனால் அனுப்பி வைங்க. சாமியாரா போயிடுவான், இன்னைக்கு சாமியார் தான் காசு அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதனால இல்லையா, கோடி கோடியா பணம் இருக்கிறது எங்கன்னா அங்கதான் வருமானம் வருது. செலவில்லாத ஸ்பிரிச்சுவல் பிசினஸ். ஆமா, எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்கிட்ட இல்லை, அது வேற விஷயம், நீங்க நினைக்கக்கூடாது. நான் பிச்சை தான் எடுக்கிறேன், இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய இடம் சொல்றேன், நான் பெரிய பெரிய இடம் சொல்றேன். ஆமா, அதனால பசங்க கோயிலுக்கு போனாங்கன்னா உண்டை கட்டிக்கிறது, பட்டையும் கொட்டையும் போட்டாங்கிறது, வேற எந்த மதத்திலையாவது இப்படி சொல்றாங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஏன் சர்ச்சைக்கு போறேன்னு கேட்கறாங்களா? இல்லை. அந்த மாதிரி நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் திருநெறியா பூசுற. நான் அடிக்கடி சொல்ல சொற்பொழிவில் இந்த மாதிரி பிள்ளைங்க பூசுனா, என்ன இந்த வயசுலேயே பூசிட்டேன், வயசுக்கே வரல, உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? அதுக்கு வெள்ளக்காரன் கல்யாணம் பண்ணிக்குவா, அமெரிக்காவில் வந்து இங்கே ராமசுப்பன் கல்யாணம் பண்ணிக்குவா, வேற யாரு? நீங்கள் என்னதான் ஐபுரா பண்ணாலும், பேஸ் வாஷ் பண்ணிட்டாலும், ப்ளீச்சிங் பண்ணிட்டாலும் குரங்கு மாதிரி தான் வந்து அமையும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அம்மா என்ன பண்ணுவோம், கழுதைக்கு வாங்கப்பட்ட உதப்பட்டு தான் ஆகணும். சரி பரவாயில்ல, 40 வருஷம் 50 வருஷம், இதுவாது 7 வருஷம் விட்டுது சனி, இது விடவே விடாது. 40 வருஷம் ஒரே வீடு, ஒரே ரூமு, ஒரே சமயக்கட்டு, திரும்பினா அவர் முகம், திருப்பி அவர் முகம். அவர் சொல்லுவார், நான் தெரியாதனமா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அந்த ஆள் புள்ள சொல்லுவோம், தெரியாதனமா உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறந்துட்டேனே. குடும்பமே நவக்கிரக குடும்பம், நவக்கிரக குடும்பம். ஆமாம், எல்லாம் அதாவது திரும்பிக்குது திசையை பார்த்து. என்ன செல்போன் வச்சு இது திரும்பிக்குது, அந்த பக்கம் செல்போன் வச்சு அது திரும்பிக்குது, திசை கிழக்கு பக்கம் இது திரும்பிக்குது. யாரையும் பார்த்துக்கிறது இல்லை. அது பார்க்கணும்னா திருவாரூர் மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம், ஒரே வரிசை அடிப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு நிற்பாங்க ஒரே நாளில். மற்ற நாள் அன்னைக்கு நவக்கிரகம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் ராகு, அந்த பக்கம் சனி, இந்த பக்கம் சுக்கிரன் திரும்பிக்குவாங்க. வீடே நவக்கிரகம் தான். ஒத்துமை இருக்க எங்கேயாவது இல்லை. இப்போ கோயிலுக்கு போனால் பிள்ளைங்களை சொல்றா, இந்த வயசுலேயே பூசிட்டீங்களா, விபூதி பூசிட்டீங்களே. அப்போ சரி, கொஞ்சம் வயசுக்கு வந்த பிறகு என்ன உனக்கு இப்பவே ருத்ராட்சம் போட்டா யார் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா? சரி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் இப்போதான் ஆச்சு, மாமியா வீட்டுக்கு போகணும், அங்கே விருந்து இருக்கு, இங்கே விருந்து இருக்கு, ருத்ராட்சம் போட்டா சரி. ஒரு குழந்தை பெற்றப்புறம் போட்டா, இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, இப்பயே ருத்ராட்சம் போடுறிய அப்படிமா. சரி, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ருத்ராட்சம் போட்டா உன் பிள்ளைக்கு அவமானமா இருக்காது, எல்லா இடத்துக்கும் போறியே அப்படின்னு. சரி, அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா உன் பிள்ளை கல்யாணம் பண்ண வேண்டாம், இப்பவே நீ போனா இப்படி சம்மந்திக்காரன் சார் தப்பா நினைக்க மாட்டா அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்து தலையெல்லாம் முடிவு வச்சாலும் இப்பயே ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்கன்னு கேட்கறான். எப்படா ருத்ராட்சம் போடுறது, அதாவது சொல்லு. சரி, ருத்ராட்சம் தான் போட வேண்டாம், பரவாயில்ல, சரி அது முடியாது, மாங்கல்யத்தில் போட்டுக்கலாம். திருநீர் பூசுறது கூட ஏன் கூச்சப்படுறோம்? பொட்டு வைக்கிறது கூச்சப்படுறோம், பூ வைக்கிறது கூச்சப்படுறோம். மற்ற மதங்களில் இந்த மாதிரி மகிழ்ச்சி எங்கேயாவது உண்டா? தீபாவளி மாதிரி, பொங்கல் மாதிரி, கார்த்திகை தீபம் மாதிரி நம்முடைய சமயத்தில் தான் மகிழ்ச்சியான திருவிழா. நிறைய பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், கலர் கலராக ஆடை அணிஞ்சுக்கணும், தின்பண்டம் சாப்பிட 4 பேருக்கு தரணும். ஆனால் மற்ற இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சியோடு வாழணும்னா நம்முடைய சமயம்தான். நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் உன்னுடைய தாயை குறை சொல்லாது. நீ மாற்றான் தாயை மதிக்கிறது மாதிரி உன் தாயை குறை சொல்லாது. நம்முடைய பாட்டனும் பூட்டனும் வளர்த்த சமயம் நம்முடைய இந்திய நாடு, பாரத கண்டம், நம்முடைய தமிழ் சமுதாயம்.
மற்றவனுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவங்க நம்ம என்ன பண்றோம்? ஓன்னு அழுதுகிட்டு முடிய விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு மூஞ்சில கரிய பூசுற மாதிரி கையை தூக்கிக்கிட்டு உட்காந்து அழுகுறான். எதுக்குடா அழுகுற? எங்க சமயம்தான் சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார் என்று சொன்னது எங்களுடைய சமயம், எங்களுடைய சைவ சமயம். நீ ஆனந்தமா இருடா, ஜாலியா இரு, இன்பமா இரு அப்படின்னு சொன்னது எது? எங்களுடைய சைவ சமயம் தான். யாரையும் அழ வேண்டாம், அழக்கூடாதுன்னு சொன்னது. அழக்கூடாதுப்பா, நீ மகிழ்ச்சியோட இரு, மகிழ்ச்சியோட இருன்னு சொன்னது எங்க சமயம். ஆக இந்த வியாதி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரையாவது பார்க்க போனீங்கன்னா திகில் ஊட்டி அவனை சீக்கிரமா போக வச்சிடாதீங்க மேல. நல்ல வார்த்தையை சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியலன்னா இந்த 8வது பாட்டு ஒரு பாட்டு வரும், பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை. அந்த பாட்டை பாடி ஏதோ ஒரு ஊதியோ ஒரு தேங்காய் ஒரு பழத்தையோ கொடுத்துட்டு வந்துருங்க. அவர் எப்படியா எழுந்து உட்காந்துக்குவார். நீங்க பாட்டுக்கு போய் இப்படி தாக்க போன மாசம் உங்களுக்கு வந்த மாதிரியே ஒருத்தருக்கு வந்துச்சு, 5 நாள் கூட தாக்க பிடிக்கல, போய் சேர்ந்துட்டேன், நீங்க எப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்னா அவருக்கு அன்னைக்கே போயிடுவார் சாயங்காலமே. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதனால நல்ல வார்த்தையை சொல்லுங்க. ஒரு படிக்காத பையன் வந்தாலும் பரவாயில்ல, என்ன கேட்பாங்க, சாமி என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, படிக்க வேணாமே அப்படிம்ப. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? படிக்க வேணாம்ப்பா, எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அவனுக்கு வேற வழியில் எதையாவது ஆண்ட வச்சிருப்பான். அவன் ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பு. நீங்க சச்சின் தெண்டுல்கர் 10th கூட பாஸ் பண்ணல. சச்சின் தெண்டுல்கர் நீங்க சொத்து மதிப்பீடு என்னாச்சு? இப்போ நம்ம பாரத பிரதமர் என்ன படிச்சிருக்காரு? படிக்கவே இல்லை. அன்னைக்கு நாட்டை ஆள்றாரு. படிச்சவனுக்கு என்ன மரியாதையோ, நீங்க படிச்சு ஐஏஎஸ் எழுதி 50 வருஷம் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை 5 வருஷம் எம்எல்ஏ ஆனா போது சம்பாதிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் ஆகிடுங்க, சம்பாதிச்சிடலாம். அதனால பிள்ளைகளை நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அரசியலுக்கு வரணும். அது உங்க பிரியம், எந்த கட்சி சேர்ந்துக்குங்க. ஆனால் அரசியல் சும்மா இருக்காதீங்க. சும்மா கோஷம்லாம் போடக்கூடாது. போனால் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். சும்மா கோஷம் போட தெரியக்கூடாது. தலைவாங்கக்கூடாது. போனால் அடுத்தவனை கோஷ் பண்ணி மேலே ஏறி லஞ்சத்தை கொடுத்தாவது போஸ்டிங் வாங்கிடணும். இல்லைன்னா அரசியல் மதிப்பு இருக்காது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா உட்காந்து கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது. காசு தான் கொள்கை. உங்களுக்கு மேலே இருந்தால் அவனை க்ளோஸ் பண்ணிருங்க, எப்படியாவது அந்த போஸ்டிங் போயிருங்க. அப்புறம் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வழி கிடைச்சிடும். அதனால 50 வருஷம் சம்பாதிக்க முடியாததை 5 வருஷம் அரசியல் சம்பாதிச்சு கொடுத்துரும். அதனால எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆமாம், நீங்க கேட்குறீங்க சாமி நீங்கள் போய் வச்சு நான் போக போகிறேன், கண்டிப்பாக வரதான் போகிறேன். அந்த காலம் வரப்போகுது. ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அடியோடு முடியையில் அறியா வண்ணம் நீண்டானை ஈண்டானை கேதாரம் மேவினானை கேளியை அறவோடென்று ஊண்டானை புள்ளிருக்கு வேறூரானை போட்டாரே ஆற்றால் போட்டியே. 8வது பாட்டு சத்தமா பாடுங்க. தமிழ்ல தான் நான் பாடுறேன், சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி தான் பாடுறோம். வாய் விட்டு பாடுங்க. பண் தெரிந்தாலும் பரவாயில்ல, ராகம் தெரிந்தாலும் பரவாயில்ல, வாய் விட்டு சொல்லுங்க. பேராயேதம் பரவி வானோர் ஏத்தும் எம்மானை பிரிவில்ல அடியார்க்கென்றும் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி ஈரா நோய் தீர்த்தருள வல்லா தன்னை திரிபுரங்கள் கொண்ட இருத்தானை இலங்கையர்கோன் சிரங்கள் 10 எடுநரம்பின் இன்னிசை கேட்கின்றோத்தானை கருத்தானை கண்ணழலாலும் மன்னாகம் காய்ந்தானை கண்ணல் மழும் கலையும் அங்கை பொறுத்தானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினே. என்ன சொல்றார் தெரியுமா? நான் இந்த பதிகத்தை பாடாம, சிவனை வணங்காமல், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகாம என் காலத்தை நான் வீணாக்கிட்டேனேன்னு அவர் சொல்லல, நம்மளை பார்த்து சொல்றார் நாவுக்கரசர். நமக்கெல்லாம் பெரிய குணம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு எல்லாரும் போகணும். எப்படி சார் போகிறது அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து பஸ் நிறைய இருக்குது. கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகிற வழியில், சீர்காழி போகிற வழியில் வைத்தீஸ்வரன் கோயிலும் இறக்கி விடுவான். ட்ரெயின் வசதி இருக்குது ஈரோட்டில் இருந்து.
ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். ஒரு கிருத்திகை அன்னைக்கு அங்கே போகணும். உடம்புல எந்த வியாதியும் வராது, நோய் வராது, பயம் வராது, பிரச்சனை வராது. இப்ப அடுத்தது புதன் கிரகம். புத பகவான் மகாவிஷ்ணுடைய குழந்தை புதன். பச்சை நிறமுடையவர், ஆணும் அழியும் அல்லாத இருபால் உடையவர். நல்லவன்ல கெட்டவன், கெட்டவன்ல நல்லவன். நல்லவன் மாதிரி இருப்பார், கெட்டவனா மாறுவார், கெட்டவனா இருப்பார், நல்லவனா மாறுவார். அப்பேற்பட்ட கிரகம் அந்த கிரகம். உங்களை மாதிரி அவரு. இப்ப இங்க உட்கார வரைக்கும் எங்கூட சேர்ந்துருப்பீங்க. உங்களோடு நான், உங்களுக்காகவே நான் மாதிரி எல்லாம் பாடுவீங்க. இப்ப சாப்பாடு போட்டோம்னா எல்லாரும் செல்போனை காவாலியா பாட்டுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இல்லையா? கடவுளாவது ஒன்னாவது கிரகமாவது மண்ணாங்கட்டியாகுது. சும்மா இந்த ஆளுக்கு வேலை கிடையாது, எங்களுக்கு வேலை கிடையாது, ஏயா அப்படின்னு இங்க தாண்டிங்கன்னா கிளம்பிடுவீங்க. இப்ப எங்கூட சேர்ற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவா, நடராஜா நடராஜாமிங்க. அதை தாண்டிட்டோம்னா நடராஜாவது ஒன்னாவது சட்டம் போட. பூண்டு எவ்வளோமா விலை, வெங்காயம் எவ்வளோ விலை அப்படிம்பீங்க அங்கே போனீங்கன்னா. இங்க இருக்கிற இந்த கிரகம் தான் இப்படி பண்ணும். இந்த என்னம்னா ஒட்டுவார் ஒட்டின்னு பேரு. உன் நண்பனை சொல், உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். முதல்ல உன் நண்பன் யாரும் சொல்றா, உன்னை பற்றி நான் சொல்றேன் இல்லையா? இந்த கிரகம் என்ன பண்ணும்னா யார் கூட சேருதோ அவனுடைய புத்தியை வாங்கி நிற்குமா. அப்பேற்பட்ட கிரகம். நல்ல கிரகத்தோட சேர்ந்ததுன்னா இந்த கிரகம் நல்லவனா இருப்பாரு. கெட்டவங்க கூட போயிட்டான்னு வச்சுங்க, கெட்டவங்க புள்ள மாதிரி கோயிலுக்கு வாடா, தேவாரம் பாடுறா, சொல்றத கேள்றா அப்படின்னு நம்ம அழுவும். கலங்கத்தில் ஒப்பரை வைக்கிறியா, வந்து தொலைக்கிறேன். நான் பைக்கில் இறக்கி விட்டுட்டு ஓரமாக உட்காந்துருப்பேன். நான் ஒரு 1 hour தான் உட்காந்துருப்பேன், கிளம்பிடுவேன் அப்படிம்பா. சரி தங்கம் வாடா ராஜா அப்படின்னு நம்ம கூப்பிடும். அங்கே கூட ட்ராப் பண்ணிட்டு நிற்பான். அந்த ஸ்கூட்டர் உட்காந்துருப்பான், அப்படி உட்காந்துருப்பான், இங்கே மூலம் உட்காந்துருப்பான், செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு ஞானம் வந்துடும், என்னமோ சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே பக்தி வந்து புத்தகத்தை வாங்கி அப்படி படிச்சுட்டு இருப்பான். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நான் பாப்பா டயத்தை பாப்பா 11 ஆயிடுச்சு, கிளம்பு, தூக்கி புத்தகத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறேன். மேட்ச் எங்கே எத்தனை டிக்கெட் எத்தனை ஓவர் எத்தனை விக்கெட் இருந்தால் வந்துடுறேன், மேட்ச் முடிச்சிடாதீங்க வந்துடுறேன். இதை விட கொஞ்சம் அடுத்து இருப்பான். பார்ட்டியை முடிச்சிடாதீங்க, எப்போ நான் வந்துடுறேன், ரெடியாக வச்சுருங்க, நீங்களே குடிச்சிடாதீங்க எல்லாத்தையும். அதில் சில பேர் காடை, கவுதாரி, கோழி, கொக்கு, நண்டு, தவக்கலை, வாத்து, மனுஷனை தவிர எல்லாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரே திருவாச்சகமும் தேவாரமும் மணி அடிக்கிறது, சாம்பிராணி புகையாக போடுது, தூங்கவே முடியல. காலகட்டத்தில் 4 மணிக்கு கிடிங்கிடின்னு மணி அடிக்குது, வேற சிவ பூஜை பண்ணுறேன்னு ஒரே தாங்க முடியல. யார் இவனுக்கு? இந்த மாதிரி பிள்ளைங்களை தயவு செய்து கல்லை கட்டி காசிக்கு போய் நடு ஆத்திர விட்டு வந்துருங்க. இதுதான் அஷ்டம சனின்னு பேரு. அஷ்டம சனி வேற எங்கேயும் கிடையாது, உங்க கூடவே வளர்த்துறீங்க. கவலையே படாதீங்க. நிச்சயமா உங்களை அந்தியூர் முச்சத்தில் கொண்டு போய் நடு தெருவில் நிற்காம விடவே மாட்டான் உங்களை. அம்மா தாயே ஏதாவது பொண்ணு பத்திரக்கிழமை போய் உட்கார வச்சிருவான், வாசல் உட்கார வச்சிருவான். இந்த பிள்ளைங்க நம்பாதீங்க. இந்த ரேமன்ஸ்னு சட்டம் விற்கும் தெரியுமா? இப்போ விற்கிது ரேமன்ஸ்னு, பெரிய கம்பெனிக்காரன். பாவம் போன வாரம் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் 2 பேரும் அப்பனை கொண்டு போய் மும்பையில் கொண்டு போய் ரோட்டில் விட்டான். ஆமாம், பணக்காரனுக்கு அதே கதி தான், உங்களுக்கும் அது கதி தான். ஒரு பிள்ளையை பார்த்தா உரியில் சோறு, 4 பிள்ளையை பார்த்தா நடுத்தரவுல சோறு, பார்த்துக்குங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் சார்? முதல்ல உங்களை நம்புங்க. ஆனால் சிவனடியார் திருக்கூட்டம் யாரையும் கைவிடாது. உங்கள் பிள்ளை கைவிட்டாலும், மகன் கைவிட்டாலும், மருமகள் கைவிட்டாலும், மருமகன் கைவிட்டாலும் சிவனடியார் தொண்டு உங்களை கைவிடாது. எங்க போனாலும் சோறு போட அடியார்கள் ரெடியா இருக்கிறாங்க. ருத்ராட்சம்ங்கிற லைசன்ஸ் இருந்தா போதும், உங்களை காப்பாற்றுவாங்க. நான் ஆணித்தரமா சொல்றேன். நீங்க பயப்படவே வேண்டாம். உங்க பிள்ளைக்கு பயப்படாதீங்க, மருமகளுக்கு பயப்படாதீங்க, வீட்டுக்காரருக்கு பயப்படாதீங்க, மனைவிக்கு பயப்படாத, சிவனுக்கு மட்டும் பயப்படு. உன்னை கொண்டு போய் ஆண்டவன் பாதுகாப்பா வச்சிருப்பார். யாருமே இல்லைன்னு பயப்படாதீங்க, யாருமே இல்லையேன்னு மகிழ்ச்சி அடைங்க. அப்பாடா நீ நான் ஃப்ரீயா இருக்கனால அப்படி நினைப்பேன். இன்னைக்கு யாருமே வரல, இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஜியோ செல்லோட இருப்பது இனிது, அதனும் இனிது டவர் கிடைக்கிற இடத்துல இருக்கிறது இனிது, அதனும் இனிது புதுப்படத்தை பார்க்கறது அதனும் இனிது. அப்படியா? அப்படி அவையார் சொன்னாங்க. இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஆதியை தொழுதல். நாங்க நீ தனிமையா இருந்து என்ன பண்ணணும்? நான் தனிமையா இருக்கிறேன்ட்டு எல்லா பயிலும் செல்போன் தான். நாங்களும் செல்போன் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை, ஏதாவது படிக்கணுமே. அப்ப ஏதாவது தேவைதான் இல்லை, நான் சொல்லல, நான் மறுக்கல. ஆனா ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது தனிமையாக தியானம் செய். ஒரு 20 நிமிஷம். நாங்கள் எந்திரிக்கிறதே 8:45 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அதுலேயும் பாதி பல்ல விளக்கி பாதி விளக்காம, பாத்ரூம் போகாமல், சாப்பிடாம தூங்குறதுக்கே டைம் சரியா இருக்குது. இதில் எங்கே சார் தியானம் பண்ணுறது? நாங்கள் கிளாஸ் ரூமில் போய் எங்கள் மிஸ் பாடம் எடுத்தாங்கன்னா நாங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எங்களை அசைக்கவே முடியாது யாராலும் அப்படிங்கிறான். அதில் வீட்டுக்காரம்மா நீங்கள்லாம் சமையல் பண்ணும்போது தியானம் பண்ணிடுறீங்க. உப்பு போட்டோமா போடலையா தெரியலையே, புளியை கரைச்சி ஊற்றுறமா தெரியலையே, கத்திரிக்காயில் புழு இருந்ததா வண்டு இருந்ததா தெரியல, எல்லாம் தியானம். வீட்டுக்கார பிரமாதமாக இருக்கே சாப்பிட்ற, அத்தனை புழு உள்ள இருக்கு கத்திரிக்காவில். அவர் அப்படி. வீட்டுக்காரர் எங்கே தியானம் பண்ணுறாருன்னா வண்டி ஓடும்போது தியானம் பண்ணுறாரு.
சில பேர் தியானம் பண்ணுறதுக்கு டைம் வச்சிருப்பான். சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே தியானம் பண்ணுவான். இங்கேருந்து இந்த பக்கம் கீழே போனாங்கன்னா தியானம் பண்ணுற இடம் இருக்குது. நம்ம தவுட்டுப்பாளையம் தாண்டி நம்ம கண்ணஐயா கடைக்கு கீழே போனீங்கன்னா தியானம் பண்ணுற இடம், அருமையாக தியானம் பண்ணுவாங்க எல்லாரும். புளிய மரத்துக்கு உட்காந்து தியானம் பண்ணுவாங்க எல்லாரும், புத்தர் மாதிரி. கூட்டம் பார்த்தீங்கன்னா வண்டி நகர முடியாது, தேர் திருவிழா மாதிரி இருக்கும். என்னடான்னா சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் அந்த வண்டி அங்கிருந்து நேராக வரும். பச்சை போர்டை பார்த்தோன்னே வண்டி நகராது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி. பச்சை போர்டு டாஸ்மார்க் உற்சாக பானம். பொம்பளைங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறது, கவலையே படாதீங்க. காலையில் 10:30 மணிலேருந்து சாயங்காலம் நைட்டு 10:00 வரைக்கும் சன் டிவி ஜி தமிழில் இருக்கிற நாடகம் தான் உங்களுக்கு போதை. அதை விட்டு ஆறதும் இல்லை, அசைகிறதும் கிடையாது. 9:30 மணிக்கு ஒரு நாடகம், 10:30 மணிக்கு ஒரு நாடகம், வாழ்க்கையே நாடகம். கடைசியில் எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகுறது. அதில் ஒரு பேப்பரில் படித்தேன், ஒரு அம்மாவுக்கு லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு. நடந்த செய்தி என்னடா அப்படின்னா, எதிர்நீச்சல் நாடகத்தில் யாரா அடுத்தது வருவான்னு நமக்கு கவலையாகி போச்சு. அந்த செத்து போயிட்டா ஒருத்தன், இவனுக்கு பதிலாக யாரை போடுவாங்கன்னு இந்த அம்மாவுக்கு வருத்தம். அப்படி ஒரு பிரச்சனை. இப்படி இந்த உலகத்தை திருத்துறதுக்கு என்னால் முடியுமா? எத்தனை முற்றோதல் பண்ணாலும், எத்தனை தேவாரம் சொன்னாலும், நானும் அரைச்சமாவே தான் அரைக்கிறேன் இந்த 15-20 வருஷமா. நீங்களும் வர்றவங்க தான் வர்றீங்க. திரும்ப திரும்ப பார்க்குறேன், ஒரு 50 பேர் வர்றவங்க தான் வர்றாங்க அப்பையிலேருந்து. இவன் அப்பையிலேருந்து கூட ஆகிட்டே இருக்கிறாரு. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. நானும் இதெல்லாம் விட்டுறான்னு பார்த்தா அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க எங்கள் நிகழ்ச்சி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அடியார்கள்லாம். பேசாமல் எங்கேயாவது இலங்கைக்கோ மலேசியா சிங்கப்பூருக்கு போயிடலான்னு பார்க்குறேன், எங்கேயாவது கண்காண இடத்துக்கு. இன்னைக்கு என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாருன்னா வயசானவங்களோட இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் பழைய பஞ்சாங்கத்தை பேசுறதில்லை. நான் இன்னைக்கு என்ன அறிவியல் பூர்வமா, இன்னும் மாடினேஷன் விஷயமா, அந்த பிள்ளைங்களை ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா, நீ கடவுளை ஆச்சரியப்படுவாங்க. அந்த பிள்ளைங்க வருவாங்க, அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை படிப்பே வரல சாமி அப்படிம்பாங்க. அந்த பிள்ளை பயப்படும், ஐயோ சாமியா சொல்லிடுவாரோ அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீ படிக்காதமா அப்படிம்பேன். என்ன வித்தியாசமா சொல்றீங்க, நீ படிக்காத, நீ கட்டாயப்படுத்தாத அப்படிம்பேன். ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, அவனை புஷ் பண்ணாத, அவனுக்கு அதை விட வேறு ஒரு ஞானம் இருக்கிறது. அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்தியன் ஏர்போர்ட்ஸில் போய் பைலட் ஆகணும்னு ஆசை, ஆனால் ஃபெயிலியர் ஆயிட்டார். ஆனால் அவர் கிடைச்சது எது தெரியுமா? அவர் போயிருந்தா சாதாரண பைலட்டாக போயிருக்க முடியும். ஆனால் அவருடைய விதி என்ன பண்ணுச்சு? முப்படைக்கும் தளபதியாக மாற்றி இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு மகானாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை யார் தந்தது? அப்துல் கலாம் என்கிற மனிதருக்கு தந்தது. அன்னைக்கு மட்டும் பைலட்டாக போயிருந்தாருன்னா பென்ஷனை வாங்கி உட்காந்துருப்பாருங்க. நான் இன்னைக்கு உலகமே போற்றுகிறதுன்னு சொன்னால், ஆக உனக்கு விதிக்கப்பட்டது வந்தே தீரும். அவரவர் பிரார்த்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான் சொல்ற ரமணன் சொல்றாரு. எது வருமோ உனக்கு வந்தே தீரும். கொரோனா காலத்தில் அந்தியூரில் இருக்கணும்னா அந்தியூரில் இருந்தோம், நிறைய சாதனை பண்ணோம். அன்னைக்கு துவங்கி வச்ச அன்னதானம் இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு, நடந்துகிட்டே இருக்கு அன்னதானம். நல்ல இடத்துக்கு வந்து சேருங்க. சேரவாரும் ஜெகத்தீரே, அந்த மாதிரி அந்தியூரில் ஞானசம்பந்த திருக்கூட்டத்தை வந்து சேருங்க, எல்லாரும் சேருங்க. ஒவ்வொரு சோமவாரமும் திங்கட்கிழமையும் பெரிய புராண வகுப்பும் மாத சிவராத்திரி வழிபாடும் மிக சிறப்பாக தேவார பன்னிசை வகுப்பு நம்முடைய ஓதுவாமுத்துகளை வச்சு துவங்கியிருக்கிறாங்க போன ஒரு மாதத்தில். ஆக இந்த மாதிரி நல்ல படிக்கலாம் நீங்கள் சேருங்க. அந்தியூரில் இருக்கிற எல்லாரும் சேருங்க, வாங்க, உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. இந்த பதிகம் பாடினால் படிப்புல பெரிய ஆளா வரலாம், ஞாபக சக்தி ஏற்படும், பரீட்சையில தேர்வு பெறலாம், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் முருவானும் திரை காட்டும் சரையானும் கண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே ஏயடையா பிரி பெய்தும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே அறப்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் எனதோழ்மை பங்கள் பெண்காட்டு முக்குழலி தோல்வினையார் அவர் நம்மை போயாவா தீவினையே மண்ணொடு நீர் அனல் காலோடாகாயம் அதிரவி எண்ணில் வரும் நியமானன் இக பரமும் என் திசையும் எண்ணினோடான் செருமையோடு திருமையுமா வேறாளன் பின்னவரோன் வழிபடவன் காரிடமாய் விரும்பினே இடமுண்ட மிடத்தன்னல் பெண் காட்டின் தன் புறவில் மடவிந்த முடத்தாழை மலர் நிழலை குறுகென்று அழமண்டு துறைக்கின்ற காவலையில் பூமரைய கடலில் கதி முத்த நகை காட்டும் காட்சியனே ஏலை மலி கண் காணல் வெண்காட்டா திருவடிக்கு மாலை மலி கண்
தாங்கினான் சடையினுடன் ஒன்மதிய நுதலுமையான் ஊருகந்தான் உரை கோவில் மொழியாள் அவன் நாமம் பல போல பசுபிள்ளை வெண்முகிலே கருவனை மேல் வீற்றிருக்கும் வென்றானே சக்கரமார்க்கின்றானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த ஐராவதம் பணிய இத்ததனில் தகுல் நுரைக்கும் வென்றாளும் வினை நுரைக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கருளை இறையவனே பன்மொய்த்த இன்மொழியால் பயமெய்த மலையெடுத்த கண்மொய்த்த கருமங்கை நடமாட கடல் முழங்க கல்லார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் கோடி வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று போதியர்கள் பிண்டியர்கள் பிந்து மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் விரும்பின் அறிவுடையே பேதியர்கள் விரும்பிய சீரியத்தில் வெண்காட்டா என்று ஓதியவர் யாரும் ஒரு ஈரிலர்கள் உணருமினே கண்பொழில் சோழ் சந்தையர்கொன் தமிழ்ஞான சம்பந்தன் பின்பொழிவில் விரை செல்லி விகித நுரைவில் காட்டை பொழிவில் தமிழ்மாலை பாடியவர் இவை மண்பொழிய வாழ்ந்தவர் பொழிய புகுவாரே மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய சுவாமி எங்களால இந்த பதிகம்லாம் பாட முடியாதுங்க. நீங்க சொன்ன நான் பாடணுமா? நான் சினிமா பாட்டு தான் பாடுவேன், வேற ஏதாவது பாட்டு தான் பாடுவேன், இந்த பாட்டுலாம் பாட முடியாதுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காகவே சொல்றாரு ஞான சம்பந்தர். சரி பரவாயில்லப்பா, நீ பதிகம்லாம் பாட வேண்டாம், உன் வாயில வராது, நீ எழுத படிக்க தெரியாதவன், இந்த ஊர் பேரை சொல்லு அப்படிங்கிறார். எங்க 10வது பாட்டுல போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமி அறிவுடையே இது கேள்வின். சாமியே கோபம் வந்துருச்சு. உனக்கு அறிவு இருந்தா அதை கேளுக்கிறார். என்ன கேட்கறது? வேதியர்கள் விரும்பிய சீர் வேதம் ஓதுகிற அந்தனர்கள் விரும்புகிற நகரம் திருவெண்காடு. வியன் திருவெண்காட்டான் என்று திருவெண்காடா அப்படின்னு சொல்லியே முக்தி அடைந்தார் பட்டியத்து சுவாமிகள். திருவெண்காடா திருவெண்காடா திருவெண்காடான்னு சொன்னார். திருவெண்காடுன்னு சொல்லுங்க. இதை சொல்லுங்க, திருவெண்காடா திருவெண்காட்டான் என்று திருவெண்காட்டான் என்று. ஆமா, இப்படி திருவெண்காடுன்னு அந்த ஊர் பேரை சொன்னாவே ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமினே. கெட்டதே வராதுடா அப்படின்னு சொன்னவர் யார்? ஞான சம்பந்தர். ரோட்ல போறவன் சொல்லல. அதனால நேரத்தோட அருமை கருதி திரு ஆலங்குடி வியாழக்கிழமை குருவாரம், குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. ஆலங்குடி இரும்புலைன்னு பேரு. நீடாமங்கலத்துல இருந்து மன்னார்குடி போற வழியில இருக்கிற ஸ்தலம் ஆலங்குடி. ஆலம்னா விஷம். சுவாமி விஷம் குடித்த தலம் ஆலங்குடி நீலக்குடி அப்படிங்கிற ஊரு. அந்த ஆலங்குடியில இருக்கிற ஈஸ்வரை வழிபட்டால் குரு பகவான் மங்களக்காரகன். யாருக்காவது கல்யாணம் ஆகல, வீடு கட்டலன்னா குரு பலன் சரியா வரலன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆனா குருவும் சனியும் சேரப்படாது. அப்படி சேர்ந்தா சண்டால யோகம்னு பேரு. அதுக்கும் பரிகாரம் உண்டு. எங்கன்னா திருவிடைமருதூர்ல பிரம்மஹத்தி தோஷம் நிற்கிறது, அதாவது பித்ரு தோஷம். போன ஜென்மத்தில் யாருக்கோ செய்த பாவம், திடீர்னு பல்ல கடிப்பான், திடீர்னு தலையை பிச்சுக்குவான், தற்கொலை எண்ணம் அடிக்கடி வரும், தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்குவான், தூக்கு போட போவான், திரும்பி இறங்குவான். இந்த மாதிரி ஆளுக்கு பேர் பிரம்மகத்தி தோஷம்னு பேரு. இந்த தோஷம் நீங்க வேண்டிய தலம் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய தலம், பிரம்மஹத்தி தோஷம் நிற்கிற தலம். அங்க போய் சுவாமியை கும்பிடணும், மகாலிங்க சுவாமியை. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குதோ, சாதாரணமாகவே இருக்கு சார். எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மனைவிக்கும் நான் சாம்பாரை ஊற்றுறோம்னா இப்படி இப்படியும் பாருங்க, அப்பவே தெரியும் பிரம்மஹத்தின்னு பேரு. ஒன்றும் கவலைப்பட, குடும்பத்தோட நேர திருவிடைமருதூர் போயிருங்க. அங்க இருக்கிற மகாலிங்க சுவாமியை போய் கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை இருக்கிற கோயில் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான்
அந்த சுவாமியை பார்த்து ஒரு தடவை கும்பிடுங்க, பிரம்மகத்தியே வராது. அற்புதமான ஸ்தலம் இது திருஆலங்குடி. இந்த ஊர்ல சுவாமி பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை நான் முதல் திருப்பாடலும் கடைசி திருப்பாடலையும் பாடி கஞ்சனூர் பதிகத்தை பாட இருக்கிறேன். சீரார் கழலே தொழுவீதிது சப்பீர்வாரார் முலை மங்கையொடும் உடனாகி ஏறாரின் மூளையிடம் கொண்ட ஈசன் பாரார் கடல் நஞ்சமுகுண்ட கருத்தே எந்தை இரும்போட இடம் கொண்ட ஈசன் சந்தம் பயில் சந்தை ஞான சம்பந்தம் செந்தமிழ் சத்திய பத்துமையார் அந்த மகள் தோங்குவர் பனையாரே